வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனா அந்த மிசைல பத்தி டீடைலான விஷயங்கள் வெளிவராமல் இருந்துச்சு. தற்போது இந்தியா சோதிக்க உள்ள அந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைலோட செயல்திறன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா DRDO டெவலப் செஞ்சிருக்க அந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள எடுத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை எதற்காக இந்தியா போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு பயன்படுத்துறாங்க? இந்தியா டெவலப் செய்யும் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? எதற்காக இந்த மிசைல இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய ராணுவத்தோட ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா இந்திய ராணுவம் வாங்க உள்ள அந்த ஆயுதம் சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய ராணுவத்தோட ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு என்ன ஆயுதத்தை வாங்க போறாங்க? வாங்கக்கூடிய ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். உலகின் வலிமையான கடற்படைனா அது அமெரிக்க கடற்படை தான். கிட்டத்தட்ட 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் வச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்க கடற்படையை எதிர்கொள்வதற்கு ரஷ்யா அதிக அளவிலான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டாம தன்னுடைய சீடினியல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தும் வேலைகளை செஞ்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா அதிக அளவுல நியூக்ளியர் பவர் சப்மரீன்களை ரஷ்யா தன்னுடைய கடற்படையில இணைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதிக எண்ணிக்கையில ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்களை தன்னுடைய கடற்படையில ரஷ்யா வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஹைப்பர்சானிக் மிசைல்களை தன்னுடைய கடற்படையில ரஷ்யா வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் அமெரிக்க கடற்படைய ஒரு யுத்தத்துல வீழ்த்துவதற்கு ரஷ்யா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா அதிக செலவு செய்து பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தங்கள் படையில் இணைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தன்னுடைய கடல் எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு ரஷ்யா அதிக எண்ணிக்கையில நீர்மூழ்கி கப்பல்களை தன் படையில் இணைப்பது, ஆன்டி ஷிப் மிசைல்களை டெவலப் செய்வது போன்ற சீடினியல் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல தன் படையில் இணைச்சு வச்சிருக்காங்க. இதனால அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ரஷ்ய கடல் எல்லைக்குள் நுழைவதற்கு பயப்படுவாங்க. ஏன்னா ரஷ்யா நினைச்சா பிரம்மாண்டமான அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை வெறும் 2 மிசைல்களை பயன்படுத்தி மூழ்கடிச்சிட முடியும். தற்போது இந்தியாவும் சீன கடற்படையை எதிர்கொள்வதற்கு ரஷ்யா போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கையில் எடுத்திருக்காங்க. சமீபத்துல இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் மற்றும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்னாடி லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்கள் பிரத்யேகமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிடமிருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள், P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட் போன்ற பல விஷயங்களை இந்திய கடற்படையில இணைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்துமே இந்தியாவுடைய சீடினியல் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். தற்போது DRDO சோதிக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்கள் மிக சக்தி வாய்ந்த மிசைலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா அந்த மிசைல்ல ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் இணைக்கப்பட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது பாலிஸ்டிக் மிசைல்கள்ல பல்வேறு விதமான பேலோடுகளை இணைக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ், MARV அப்படிங்கிற மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் போன்ற பல்வேறு விதமான பேலோடுகளை பாலிஸ்டிக் மிசைல்களை இணைக்க முடியும். அதனால தற்போது இந்தியா சோதிக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ல
ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்த போறாங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இந்தியா பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் அதிவேகமா பறந்து சென்று போர்க்கப்பல்களை தாக்கக்கூடியது. இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் சாதாரண பாலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஒரு பிக்ஸடான ட்ராஜெக்டரியில போய் இலக்கை தாக்காது. வெவ்வேறு திசைகள்ல மாற்றி மாற்றி பறந்து இறுதியா இலக்கை தாக்கும். இதனால இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தடுக்கவே முடியாது. இதன் காரணமாக தான் இந்தியா தன்னுடைய லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ல இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்த போறாங்க. இது போன்ற சக்தி வாய்ந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சீனா மிகப்பெரிய அளவுல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்கள் வரும் காலத்துல இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்காக தான் இது போன்ற சக்தி வாய்ந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா டெவலப் செய்யும் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல மும்பை துறைமுகத்துல இருந்து லான்ச் செஞ்சோம்னா பாகிஸ்தானோட கராச்சி துறைமுகத்துல இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை கூட தாக்க முடியும். ஏன்னா இந்தியா டெவலப் செய்யும் இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்கள் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ல பயன்படுத்தப்படும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் மாக் 10 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. அதாவது ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்தியாவின் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை தடுக்க முடியாது. இதனால இந்தியா எதிரி போர்க்கப்பல்களை நோக்கி இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல லான்ச் செஞ்சிட்டாங்கன்னா அந்த கப்பல் கண்டிப்பா தாக்கப்பட்டு அழிக்கப்படும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் இணைக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல் தற்போது இந்திய படையில் உள்ள பாலிஸ்டிக் மிசைல் பிரேம்வொர்க்ல இணைக்கப்பட உள்ளது. இதனால இந்திய கடற்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டி இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். இந்தியா கடந்த சில வருடங்களா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அதிக நிதியையும் இந்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்க. இதன் காரணமாக ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுல இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவுக்கு அடுத்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யக்கூடிய ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில இந்தியா தான் முன்னிலையில இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை அக்னி பிரைம் போன்ற பாலிஸ்டிக் மிசைல்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது அக்னி பிரைம் மிசைல் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எட்டியவுடன் அக்னி பிரைம் மிசைல்ல இருந்து இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரிந்து இலக்கை நோக்கி பயணித்து சென்று தாக்குதல் நடத்தும். முதல்ல சூப்பர்சானிக் வேகத்துல தான் பயணிக்க தொடங்கும். அக்னி பிரைம் மிசைல்ல இருந்து ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரிந்த பிறகு ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்ல அதிநவீன ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பம் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதில் ரொம்பவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமா பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்களை பயன்படுத்தி தான் ஹைப்பர்சானிக் வேகத்துல மிசைல்களை பறக்க வைக்க முடியும். இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா டெவலப் செய்து HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்ல இணைத்து சோதனை செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் 3 முறை இந்தியா இந்த HSTDV வெஹிக்கிள்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை எடுத்து செல்வதற்கு அக்னி பிரைம் மிசைல் தவிர K சீரியஸ் ஆஃப் மிசைல்களை பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியா HGV-202F அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்
பிரத்யேகமா அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த இந்தியா டெவலப் செஞ்சிருக்க HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதனால இந்தியா தனது எல்லைக்குள் இருந்து கொண்டே சீன மற்றும் பாகிஸ்தான் கடற்படை மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். பாகிஸ்தான் கடற்படையோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிருக்கு. அதாவது இந்தியா சோதிக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி கராச்சி துறைமுகத்துல நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் மீது கூட இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். இதனால பாகிஸ்தான் கடற்படையோட போர்க்கப்பல்களோட பாதுகாப்பு எப்பொழுதுமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்தியா லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ல ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இணைச்சிருக்காங்க. அடுத்து L&T நிறுவனம் இந்திய ராணுவத்தோட ஃபயர் பவரை அதிகப்படுத்துவதற்கு 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை சில வருடங்களுக்கு முன்னாடி சப்ளை செஞ்சாங்க. இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் பிரத்யேகமா பாலைவன மற்றும் சமவெளி பகுதியில பயன்படுத்துவதற்காக டெவலப் செய்யப்பட்டவை. ஆனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்டவுடன் K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல சில முக்கியமான மாற்றங்களை செஞ்சு லடாக் பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சாங்க. K9 வஜ்ரா ஹவிட்சர்களோட செயல்பாடு லடாக்லையும் மிக சிறப்பா இருந்திருக்கு. இதனால கூடுதலா இந்திய ராணுவத்திற்கு 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்களை வாங்குவதற்கு இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான ஒப்புதலை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல கொடுக்க இருப்பதா L&T நிறுவனத்தோட ஒரு முக்கியமான அதிகாரி சொல்லியிருக்காரு. இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் சவுத் கொரியாவோட ஹன்வா டிஃபென்ஸ் நிறுவனத்திடமிருந்து டெக்னாலஜியை வாங்கி L&T நிறுவனம் இந்தியால தயாரிச்சிருக்காங்க. முதல்ல சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா வாங்கிய 100 K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் 4500 கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனா தற்போது இந்திய ராணுவம் வாங்க உள்ள 100 ஹவிட்சர்களோட விலை சற்று அதிகமாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் ஒரு அதிநவீனமான ஹவிட்சர்கள். இந்த ஹவிட்சர்கள்னால அதிக தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹவிட்சர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் 47 டன் எடை கொண்டது. இந்த ஹவிட்சர்களை இயக்குறதுக்கு மொத்தம் 5 நபர்கள் தேவைப்படுவாங்க. K9 வஜ்ரா ஹவிட்சர்ல ஹுண்டாய் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட CN98 155mm 52 கேலிபர் கன் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹவிட்சர்கள்னால 360 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்னால சாலைகள் இல்லாத கரடுமுரடான பகுதிகளிலும் பயணிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா இந்த ஹவிட்சர்கள்னால அதிகபட்சமா 67 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்னால குறைந்தபட்சமா 18 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர்கள்ல இருக்கிறதுனாலதான் இந்திய ராணுவம் தங்களுக்கு அதிக அளவுல இந்த ஹவிட்சர்கள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஹவிட்சர்கள் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தப்படுவது இந்திய ராணுவத்தோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.